ஆளுநர் பொறுப்புல இருக்கக்கூடியவரே, அதாவது ஆளுநர் பதவி கிடையாது, ஆளுநர் பொறுப்புல இருக்கக்கூடிய இவரே இவ்வளவு வேலை காட்டுறாரு. புது ஆளுநர் வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பயந்துகிட்டு இருக்காரா? ஏன்னா தொடர் நெருக்கடிகள், திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு விஜய் அவர்கள்? எப்படி எதிர்த்து நிக்க போறாரு? மத்தியில போய் வந்தாரு, போய் வந்ததுக்கு அப்புறம் ஆள் கொஞ்சம் சைலண்டா இருக்காரு, எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பல பேர் சந்தேகத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க. பல அரசியல் விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. இவங்க அமைச்சர்கள் கூட ஓரளவுக்கு செயல்படுறாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய செயல்பாடு கம்மியா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ண போறாங்களோ மக்கள், ஏமாற்றமான்ற பெரிய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அளிக்கும் விதமா இங்க என்ன நடந்திருக்கு, தாவேக்கால என்னென்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம விஜய் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெல்லிக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே தான் இருக்கார். அதுக்கு முன்னாடி கூட ஏதோ நடவடிக்கைகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அரசு நிகழ்ச்சிகளை தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா போய் தன்னுடைய ஃப்ரெண்டான நெருங்கிய தோழரான மேனேஜரான ஜெகதீசன் அவர்களுடைய இல்ல விழாவுக்கு, அதாவது கிரகப்பிரவேசத்துக்கு போகிறாரு. ஒரு பக்கம் இங்கே ஆளுநராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் தமிழ்தாய் வாழ்த்து அதுக்கு பாட முடியாதுன்னு சொன்னது, அது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருவள்ளுவருக்கு காவி சாயம் வந்து பூசியிருக்காங்க. இந்த திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது என்ன இன்னைக்கு தான் நடக்குது, திமுக ஆட்சியிலிருந்தே நடந்துக்கிட்டு தானே இருக்குன்னு அதுக்கு கடும் எதிர்ப்புகள் வரும். யார் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி சைட்லேருந்து கடும் எதிர்ப்புகள் வரும். அப்படியான ஒரு சூழல் இருந்தப்ப இன்னைக்கு ஆளுங்கட்சி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவர் காவி சாயம் பூசி வச்சிருக்காங்க. பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விழா பேனரில் காவி சாயம் பூசின திருவள்ளுவருடைய புகைப்படங்கள் வச்சிருக்காங்க. அதுக்கு பெரிய கேஸே நடத்திருக்காங்க. நம்ம எச்ராதெல்லாம் வந்து ஐ கண்டப் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காரு. எப்படி திருவள்ளுவர் தமிழர் தானே, தமிழர்னா யாரும் இந்துக்கள் தானே தமிழர்கள் அப்படின்லாம் அவர் பேசியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு சூழல் இங்கே நடந்திருக்கு. அப்போ திருவள்ளுவர் காவி சாயம் பூசுறாங்கன்னா உலக பொதுமறையான திருக்குறள் அது, அதை எழுதினவர் திருவள்ளுவர், உலகத்துக்கே பாடம் கற்றுனா. இதே திருக்குறள் பிரிட்டிஷ்காரங்க கையில் கிடச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், பல பேர் இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருவள்ளுவரை கடவுளாக கும்பிட்டுருப்பாங்க. திருக்குறளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைபிள் மாதிரி வச்சு படிச்சு இருந்திருப்பாங்க. எல்லாரும் 1330 குறளை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அப்படியான ஒரு சூழலில் தான் இங்கே அமைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? திருக்குறளில் தமிழை முழுக்க அடக்க பார்க்குறாங்க. அதுக்கான வேலையை மத்தியில் இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா முழுக்க தமிழ்நாட்டை அடக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ், அதாவது அந்த தமிழை வளர விடாமல் பார்க்கறது அவங்க முக்கிய நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்பவும் இந்தி திணிப்பு, இப்பவும் இந்தி திணிப்பு அப்படின்னா தொடர்ந்து அதுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இப்போ என்னன்னா இந்தி திணிப்போடு சேர்த்து காவி திணிப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. காவிமயமாக்குறத ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்வி காவிமயமாக்குற பார்க்குறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு. அதை வீடியோ எடுத்து ஒருத்தர் போடுறாரு. எப்பா இது என்ன பீகாரா இல்லை குஜராத்தா தமிழ்நாடானே தெரியலையே, அங்கே இருக்கக்கூடிய சூழல் இங்கே நடக்குது. மாட்டுக்கறி வெட்டுறதுனால அங்கே போய் அந்த வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க, அவரை கைது பண்ணுறாங்க. இப்படியான ஒரு சூழல் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடா சீரியஸாகவே கேட்கணும் போல இருக்கு. தமிழ்நாடா இல்லை பீகாரா, இது தமிழ்நாடா இல்லை குஜராத்தா? இது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருத்தன் அரவணைச்சு போகிறது தான் அதிகம். மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் வெட்டுவோண்டான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து வெட்டினாங்க இந்த இடத்துல. நீ யாரா என்னை சொல்கிறதுக்கு? அப்படி எனக்கு முடியவே முடியாது. நீயாவே என்னை சொல்கிறதுக்குன்னு எதிர்ப்புகள் இங்கே அதிகமாக இருந்துச்சு. திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினப்ப மிகப்பெரிய துரோகம் அது, தமிழ் கிளைக்குரிய துரோகம் அது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திருவள்ளுவர் என்ன காவி சாயமா? அவருக்கு என்ன காவி உடையா? அவருக்கு வெள்ளை உடை, வெண்ணிற உடை தான். அவருடைய உருவமே இன்னும் கண்டுபிடிக்கப்படாததாக இருக்கு. கணிப்பின் பேரில் தான் திருவள்ளுவருக்கு இந்த உருவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் வச்சிருக்கிறது. அந்த உருவமே ஒன்று கண்டுபிடிக்காம இருக்கும்போது அவர் இந்து தான் எப்படி சொல்லுவீங்க நீங்க? அது ஒரு கேள்வி இங்கே எல்லார் மத்தியிலும் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்படியான திருப்பிகள். இதுக்கு முன்னாடி RN ரவி இருந்தாரு, அவரும் இதே வேலையை பார்த்தாரு. இப்ப இவரு பொறுப்பு மட்டும்தான், தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் கிடையாது. ஆளுநர் பொறுப்பு, கேரளாவுடைய ஆளுநர் தான் இவர். நம்ம விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் இங்கே பொறுப்பில் தான் இருக்கார். பொறுப்பில் இருக்கும் போதே இவர் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை எதிர்த்து கேட்க துப்பு இல்லாத நம்ம தாவேக்க அரசுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட அதுக்கு துப்பும் திராணியும் இல்லாத அரசு தாவேக்க அரசு. ஒரு காவி சாயம் பூசின திருவள்ளுவர் உங்கள் இதிலே இருக்குல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீங்கள் ஒரு திருக்குறள் வச்சிருக்கீங்கல்ல, அதை கொள்கைன்னு சொல்லி வச்சிருக்கீங்கல்ல, அதை எழுதின ஒருத்தர் எப்படி இந்துவாக இருக்க முடியும்? அவர் தமிழராக தானே இருக்காரு, அவர் மனிதராக தானே இருக்கு. மனித குலத்துக்கே உலக பொதுமறைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? காவி சாயம் போடுறதுக்கா?
காவித்துவமாக்குறதுக்கா? இதெல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கார். டெல்லி போய் வந்தப்ப மிரட்டியிருப்பாங்க போல, எப்பா உன் மேலே கரூர் கேஸ் இருக்குது, பார்த்துக்கோ, பார்த்து நடந்துக்கோ, உன்னைய தூக்கிட்டு அங்கே ஆதவர்ஜனா உட்கார வச்சுருவோம், அவர் தான் வருவார், அந்த மார்ட்டின் அந்த கம்பெனியே இருக்குல்ல, அவங்கெல்லாம் நம்ம குடுமையில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நோக்கில் தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம லீமா ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்காங்க. நாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிஎம் இருக்கார்ல, ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், அவரும் என்ன பண்ணுறாருன்னா பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கார். அப்போ அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. நேரடியாக எல்லாம் கிடையாது, கூட்டணியில் அவங்க இருக்காங்க. இதிலிருந்தே தெரிய வருதா இவங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு இடையில இவர் மட்டும் மாற்றா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிறாரு, விசிகாவுக்கு போகிறாரு, அது எதுவும் செட் ஆகலை. இங்கே தாவேக்காக்கு வந்துட்டார். ஏன்னா உயர் பதவியில் இருக்கணும், பதவியிலிருந்து ஏதாச்சும் ஒரு வேலையை அரசாங்கத்தோட வேலைகளை செயல்படுத்தணும், செயல்முறை பண்ணணும் அப்படின்னு. அதை வச்சு ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா விளையாட்டை விட விவசாயம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே இருக்கக்கூடியது என்ன, எதை ஒரு முன்னிறுத்துறாரு? ஸ்போர்ட்ஸை நீங்கள் முன்னிறுத்துறீங்க சரிதான், அதுக்கு இன்னொரு துறையை மட்டப்படுத்துறதா? அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஸ்போர்ட்ஸுக்கு அதிக நிதியை ஒதுக்குங்க, நான் கொள்ளடிச்சுன்னு போகிறேன், ஏற்கனவே அவங்களாம் கொள்ளடிச்சுன்னுக்குறாங்க, இனி மருமகன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸ் நிதி அதிகமாக ஒதுக்குங்க, நான் இதில் கொள்ளடிச்சுக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, விவசாயத்துக்கு அதிகமாக ஒதுக்காதீங்க நிதியை அப்படின்னு சொல்கிறாரா? விவசாயத்துக்கு கவனம் செலுத்தாதீங்க, விளையாட்டு தான் கஷ்டம், பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வர போகிறாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல விவசாயம் பண்ணாங்க, ஸ்போர்ட்ஸ் உருவாக்குங்க. ஏன்னா அங்கே ஐடி ஃபீல்டு வர போகிறதா, சிப்காட் உருவாக்க போகிறதா ஒரு பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. எப்பா ஒரு பக்கம் என்ன பண்ணுறீங்க நீங்கள், பரந்தூர் விமான நிலையத்தை தடுத்து நிறுத்திட்டு சிப்காட் கொண்டு வரீங்களா? எப்படி பார்த்தாலும் அந்த நில மாசுபாடுன்றது, நிலத்தை அழிக்கிறதுன்றது, விவசாயிகள் அழிக்கிறது, அது தானையா? அதுக்கு ஒரு வித்தா இங்கே போடுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருது இல்லை. இன்னொரு பக்கம் மேகதாது அணை அது நடக்கும்போது அதுக்கான எதிர்ப்பு குரலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா ஏப்பா அப்படின்ற மாதிரி தான் இவங்க எதிர்ப்பு குரல் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, பெரிய கலவரங்கள் வெடிச்சிருக்கு, அது போதும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அங்கே இருந்த கர்நாடகாவில் இருந்த தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க, அப்பயும் இங்கே என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்னாங்க, எதிர்ப்பு மட்டும் தான் நின்னாங்க, திருப்பி அடிக்க கிடையாது. என்னன்னா இங்கே இருக்கிற கர்நாடகர்களை யாரும் அடிக்கலாம் கிடையாது, இங்கே இருந்தவங்களை அமைதியாக பார்த்துங்க. வந்தாரை வாழுக்கும் தமிழ்நாடுன்ற பேர் அதுக்கு தானே. இப்படியான ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் விவசாயம் முக்கியம் கிடையாது, விவசாயத்தை விட கஷ்டம் கிடையாது, விவசாயத்தை விட இதுதான் கஷ்டம், விளையாட்டு தான் கஷ்டம், ஸ்போர்ட்ஸ் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம விஜய் அண்ணா இதுக்கு மாதிரி முன்னாடி இதே மாதிரி ஒரு வேலை பார்த்தாரு. என்ன அப்படின்னா நீட் தேர்வில் ஏகப்பட்ட இறப்புகள் ஏற்படுது அப்படின்னும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீட் தேர்வுனால இப்போ ஏகப்பட்ட இறப்புகள் நடக்குது, மருத்துவம் தான் படிக்கணும், அதுதான் பெரிய படிப்பு அப்படிலாம் கிடையாது அப்படின்னாரு. நீங்கள் யார் முதல்ல அதை சொல்கிறதுக்கு? நான் என்ன படிக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும். அதை தடுக்கிறதுக்கான ஒரு வேலை நடக்குதுன்னா என்னுடைய அரசாங்கமாக உனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு ஆளாக நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா என் புள்ள சாகுதுயா, ஏன் நான் தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைங்க சாகுது, காரணம் என்னன்னா சும்மா ஏதோ லவ் பண்ணுறன்ற பேரில் போய் சாகு கிடையாது. அதுங்க தான் கெரியர் அடைய முடியல, நான் டாக்டர் ஆக முடியல, நான் என் கனவு இங்கே நிறைவேறலை, படிக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாகுதுங்க, கொலை பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட கொலைக்கு சமம். கொன்னது எல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, ஒன்றிய அரசு இதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இதை எதிர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடுமையான குரல்களை எழுப்பணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அரசு என்ன பண்ணுச்சோ அதையே நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் மாற்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம், விடாமல் தடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்களும் அதே வேலையை தானே பண்ணுறீங்க. உங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த அரசு எப்படி பண்ணுச்சோ அதுக்கான முன்னெடுப்புகள் நடந்துச்சு. ஒரு கமிட்டி, ஏகே ராஜன் தலைமையிலான ஒரு கமிட்டி வச்சு அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க, அதில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த புதிய கல்விக் கொள்கையை உள்ளே எப்படிலாம் திணிக்கிறாங்க, அதன் மூலயமா இது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி அடிச்சு பிசுறாமல் அடித்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரானது, இந்த அளவுக்கு பாதிப்பு உடையது, அதுவும் சிபிஎஸ்சி மாடலை கொண்டு வந்து நீங்கள் கவர்மெண்ட் பிள்ளைங்களை எழுத சொல்கிறீங்க, இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சரை தவறான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் எதிர்த்து நீங்க பேசியிருக்கணும்ல. அத்தனை பேர் சித்தாங்கல்ல, அனிதாவை போய் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு மனம் முருகலையா? கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எல்லார் மத்தியிலும் இருக்கு. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒருத்தர் தமிழ்நாட்டை மாற்றினதே நான் தான், நம்ம காட்சியில் தான் பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, அது கணக்கில் இல்லாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அவங்களாம் கணக்கிலே கிடையாது மற்றும் பலர் அப்படின்னு சொன்னாலும் அவங்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. குதிரை பேரம் நடந்திருக்கு, குதிரை வேகத்தில் இல்லை, குதிரை பேரம் தான். அதுபடி தான் இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதை மீறி இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதில் சில நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பல பேர் பேசாமலே இருக்கிறானுங்க. சரி, அவனுக்கு தான் பேசாமல் இருக்கானுங்கன்னு பார்த்தா ஒரு சிலர் பேசுகிறவன் என்ன பண்ணுறான்னா அந்த கோவை கொலை வழக்கில் 10 வயசு குழந்தை கொலை வழக்கில் அப்டேட் கிடச்சிருக்குன்னு. டேய், அப்டேட் கிடச்சிருக்கா?
அங்கே ஒரு புள்ள இறந்து கிடக்குறா, என்னடா பேசுறீங்க, அப்டேட் கிடச்சிருக்குன்னு. நான் புது படம் ரிலீஸ் ஆகுது, அப்டேட் கிடச்சிருக்குன்றீங்க. அதுலேயும் அந்த அம்மாவை போட்டு கொச்சப்படுத்துறது, இப்படியான பல வேலைகளை பண்ணவங்க தான் தாவேகா. தொடர்ந்து ரூட்டை வச்சுக்கிட்டு புது ரூட் அமைக்கிறன்ற பேரில் தமிழ்நாட்டையே ஒரு பேடான ரூட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கக்கூடிய இடமா தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு தான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்காட்டு, இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி யாரும் வந்துடக்கூடாதுன்ற சூழலில் இப்போ எல்லாமும் மாறிக்கிட்டு இருக்கு. அதை மாற்றி அமைக்கிற விதமாக, அந்த விமர்சனங்களுக்கு வாயடைக்கும் விதமாக விஜய் அவர்கள் செய்வாரான்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், செய்வாரா மாட்டாரா அப்படின்றத கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.